கன்க்ளூஷன் என்ன வருது ஸ்டேட்மெண்ட் வச்சுட்டு ப்ரிமிசஸ் வச்சுட்டு நம்மளுடைய கன்க்ளூஷன் என்ன வருது அப்படிங்கிற வரது தான் ப்ரிடிக்டட் கால்குலேஷன். அந்த ப்ரிடிக்டட் கால்குலேஷன் வச்சுட்டு இங்கே குவான்டிட்டி பெயர் டிபெண்ட் பண்ணுவாங்க. குவான்டிட்டி பெயருங்கிறது ப்ரிடிக்டருங்கிறது என்னன்னா நம்மளுடைய ப்ரிமிசஸ் வச்சுட்டு ப்ரிடிக்டர் வந்து நம்ம கால்குலேஷன் பண்ணுறது. அதாவது ஒரு கன்க்ளூஷன் வரதுக்கு முன்னாடியே நம்ம இதெல்லாம் நடக்க போகுது. அதாவது ஒரு கிளைமேட் வந்து நம்ம கருகருன்னு இருந்தால் மழை வரும்னு நம்ம நார்மலாக வருது. அப்போ அதுக்கு பிறகு தான் நம்மளுடைய வெதர் ரிப்போர்ட் சொல்லுவாங்க. அப்போ ஒரு மழை வருதுன்னா இந்த நம்மளுடைய மேகமூட்டத்தை வச்சுட்டு நம்ம சொல்றோம் சரிங்களா. அப்போ அதை வச்சுட்டு இது மட்டும் இல்லை, இந்த சேஞ்சஸுக்கு மட்டும் இல்லை, எல்லா சேஞ்சஸ்லையுமே வச்சுட்டு இந்த ப்ரீடிக்டட் கால்குலேஷன் வரும். அப்போ எப்படி வச்சு தெரியும்? இந்த ப்ரிமிசஸ் வச்சு தான் நம்மகிட்ட வந்து ப்ரீடிக்டட் கால்குலேஷன் வந்து டிஃபைன் பண்ணுறாங்க. அந்த ப்ரீடிக்டட் கால்குலேஷன் வச்சுக்கிட்டு தான் வந்து இப்போ ஒரே ஒரு சிங்கிள் மினிட்டுக்கு டிபெண்ட் ஆகுமா இல்லை எல்லாத்துக்கும் டிபெண்ட் ஆகுமா அப்படிங்கிறது வந்து குவான்டிட்டி பெயரை வச்சு நம்ம டிபெண்ட் பண்ணுறாங்க. இந்த குவான்டிட்டி பெயர் வந்து நம்மளுக்கு என்னவா டிபெண்ட் பண்ணுறாங்கன்னா 4 வேர்டாக டிபெண்ட் ஆகுது. என்ன ஆகுதுன்னு பாருங்க, யூனிவர்சல் இன்ஸ்டலேஷன் அண்ட் யூனிவர்சல் ஜெனரலைசேஷன் அண்ட் எக்ஸ்டென்சியல் இன்சுலேஷன் அண்ட் எக்ஸ்டென்சியல் ஜெனரலைசேஷன். ஸோ இந்த 4 ஸ்டேட்மெண்ட் என்ன ஆகுதுங்கிற டெஃபினேஷன் தான் இங்கே கொடுத்துருக்காங்க சரிங்களா. ஸோ ரூல்ஸ் ஆஃப் இம்ப்ரெஷன்ஸ் வித் குவான்டிஃபிகேஷன். இங்கே என்ன ஆகுதுன்னா இங்கே பாருங்க, யூனிவர்சல் அப்படின்னாவே ஃபார் எவ்ரி. யூனிவர்சல் சொல்லிட்டாவே என்ன மீனிங்க? ஃபார் எவ்ரி. யூனிவர்சல் சொல்லிட்டாங்க. எக்ஸ்டென்ஷன் சொல்லிட்டா தேர் எக்ஸிஸ்ட். அதாவது தேர் எக்ஸிஸ்ட் தான் வந்து எக்ஸ்டென்ஷன் சொல்றாங்க. தேர் எக்ஸிஸ்ட். அப்போ இங்கே வர்றதுக்கு எல்லாமே தேர் எக்ஸிங்கிறது ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கும். மீதிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக ஃபார் எவ்ரின்னு இருக்கும் சரிங்களா. இப்போ இன்ஸ்டலேஷன் அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா ஃபார் எவ்ரி எக்ஸ் வில் பி டெரைவ் ஃப்ரம் சிங்கிள் வேவ். அப்படின்னா நீங்கள் ஒரு கிளாஸ் ரூமில் இருக்கிறீங்க, ஒரு 40 மெம்பர்ஸ் இருக்கிறீங்கன்னா ஆல் பாஸ் பண்ணுறாங்க. சப்போஸ் இப்போ கொரோனா டைமில் பார்த்தீங்கன்னா எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் ஆல் பாஸ் பண்ணுறாங்க. அப்போ 40 பேருமே ஆல் பாஸ் அப்படின்னு என்னது? நாம் ஒரு சிங்கிள் நம்பர்ஸ் இருப்போம், நாமளும் ஆல் பாஸ். அப்போ சிங்கிறது யாரு? சிங்கிறது ஒரு சிங்கிள் நம்பர், மேபி நாமளா கூட இருக்கலாம். அப்போ 40 பேர் ஆல் பாஸ்ங்கிறது எவ்ரி இன்ஸ்டலேஷன். அதில் வந்து பர்டிகுலர் நீ ஒன்னையும் மட்டும் சொன்னது உனக்கும் சாட்டிஸ்ஃபை தான். எல்லாத்துக்கும் சாட்டிஸ்ஃபை பண்ணும்போது ஆல் பாஸ் வந்து உனக்கும் சாட்டிஸ்ஃபை தான். அதான் சொல்கிறாங்க இங்கே. ப்ரிமிசஸ் வந்து எல்லாத்துக்கும் எடுக்கும்போது now the some arbitrary values you also satisfy. ஓகேங்களா. அப்போ அந்த கொரோனா டைமில் நடந்ததை சொல்லியிருக்கிறாங்க சரிங்களா. அப்போ ஃபார் எவ்ரி எக்ஸ் பி ஆஃப் எக்ஸ் எழுத வந்து தேர்ஃபோர் உனக்கும் நடக்கலாம், ஒன்னே மாதிரி இது எல்லாத்துக்கும் நடக்கலாம். ஃபார் எனி சி. அப்போ இது யூனிவர்சல் இன்ஸ்டலேஷன். அதே பார்த்து யூனிவர்சல் ஜெனரலைசேஷன் என்ன நடக்குதுன்னு பாருங்க. ப்ரிமிசஸ் சி ஆர்பிட்ரரி கான்செப்ட். இப்போ ஒரு கிளாஸ் ரூம்ல வந்துட்டு இப்போ உங்களுடைய யாராவது டீச்சர்ஸ் வந்து இப்போ 40 பேர் இருக்கிறீங்கன்னா 40 பேர்த்துல வந்து யாரோ ஒருத்தர் வாங்குங்கிறாங்க சரிங்களா. அப்போ 40 பேர் போகணும்னு அவசியம் கிடையாது. 40 பேர்த்துல யாரோ ஒருத்தர் வந்து நீங்க உங்க மெசேஜ் கொடுக்கும்போது யாரும் உங்க டீச்சர்ஸ் யாரும் கொடுக்கும்போது யாரோ ஒருத்தர் போகணும் சரிங்களா. அப்போ இந்த C1 யாரும் தெரியாது. C1 யாரும் தெரியாதான் வந்து ஆர்பிட்ரரி கான்செப்ட்ங்கிறாங்க. ஃபார் எனி ஆர்பிட்ரரி கான்செப்ட். பட் காமனா என்ன சொல்றாங்க, இந்த 40 பேருங்கிறது வந்து காமன். அப்போ ஒரு கிளாஸ் ரூம்ல வந்து ஒரு 40 மெம்பர்ஸ் இருக்கிறவங்க யாரோ ஒருத்தர் வாங்கணும்னு கொடுக்குறது வந்து காமன். அது பர்டிகுலரா ஒருத்தர் போறாங்க பார்த்தீங்களா. அப்போ அதை வச்சுக்கிட்டு காமனா சொன்னதை வச்சு டிபெண்ட் பண்றாங்க. அப்படியே ரிவர்ஸ் வராங்க. ஸோ அதான் சொல்றாங்க, நீங்க போறீங்க, நீங்க போனாலும் என்ன சொல்றாங்க, காமனா வந்து 40 பேர்த்துல ஒருத்தர் வாங்குங்கிறாங்க. பட் அதுல நீங்க ஒருத்தர் போறீங்க சரிங்களா. அதுதான் வந்து இங்க மீனிங் சொல்றாங்க. ஃபார் எனி ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட் வந்தபோது அது இஸ் கன்வெர்ட் டு ஃபார் எவ்ரி எக்ஸ் இன் பி ஆஃப் எக்ஸ். ஃபார் எவ்ரி எக்ஸ் இன் பி ஆஃப் எக்ஸ். அப்போ யூனிவர்சலோட ரூல் என்ன? ஃபார் ஆல் போட போறீங்க. அது இன்ஸ்டலேஷனா எல்லாத்துக்கும் நடக்கக்கூடிய நிகழ்வு. ஜெனரலைசேஷன்னா காமனா கூப்பிடுவாங்க, பட் நீங்க ஒருத்தருக்கு இண்டிவிஜுவலா போற மாதிரி மீனிங். அதை ஃபுல்லா தியரி படிச்சு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அடுத்தது தேர் எக்ஸிஸ்டோட கான்செப்ட். தேர் எக்ஸிஸ்ட்ல இன்ஸ்டலேஷன் கான்செப்ட் வருது. தேர் எக்ஸிஸ்ட்ங்கிறது என்னது? நிறைய பேர் இருக்கிறீங்க, பர்டிகுலர் ஒருத்தருக்கு மட்டும் இந்த மாதிரி நடக்கிற மாதிரி ஓகேங்களா. 40 பேர் இருக்கிறீங்க, ஒருத்தருக்கு மட்டும் பர்டிகுலர் நடக்குது அப்படின்னா யாரு வேணா இருக்கலாம் கரெக்டுங்களா. பர்டிகுலர் தேர் எக்ஸிஸ்ட் எக்ஸ் இருக்கிறாங்க, அந்த எக்ஸ்ன்னு யாரும் தெரியாது. ஏன்னா அந்த பர்டிகுலர் ஒருத்தர் மட்டும் நம்ம டார்கெட் பண்ற மாதிரி சரிங்களா. அது யாருன்னே தெரியாது சரிங்களா. அதான் சொல்றாங்க தேர் எக்ஸிஸ்ட் ப்ரிமிசஸ்னா நவ் வில் டிரைவ் த சம் எலிமெண்ட். மேபி கொஸ்டின் கேட்கறாங்கன்னா நம்மளுடைய டீச்சர்ஸ் வந்து கொஸ்டின் கேட்க ஒருத்தர் ஆன்சர் பண்ணிட்டே இருக்காங்கன்னா பர்டிகுலர் அவங்க ஆன்சர் பண்ண உங்களுக்கு தெரியுமா சொல்லிட்டு அந்த பர்டிகுலர் நேம் சொல்லிட்டு அவங்களே வந்து இது பண்ணுவாங்க. பட் கிளாஸ் ரூம்ல எவ்வளவு இருப்பாங்க? 40 மெம்பர்ஸ் இருப்பாங்க. 40 மெம்பர்ஸ் டீச் பண்றது காமன். அதுக்கு சம் கொஸ்டின் கேட்கும்போது ஆன்சர் பண்ணும்போது அவங்க பேஸ் பத்தி கேட்கலாம், இல்ல நார்மலா வந்து நீங்க சொல்லுப்பான்னு சொல்லி டைரக்டா கேட்கலாம். அதுதான் அதனோட மீனிங் தான் வரும் இது வரும் சரிங்களா. அப்ப என்ன சொல்றாங்க, there exists x p of x will derive from for some element in C. For some element in C. அப்ப டார்கெட் பண்ணி ஒருத்தரையே வந்து நம்ம இது பண்றதா வந்து சம். இது ஆப்போசிட் மீனிங். டைரக்டா கேட்டுட்டு
அப்போ அது வந்து நம்ம வந்து இது பண்ணி எழுதுறது தான் வந்து ஜெனரலைசேஷன். P of x will be some elements will be derived from the their x is x. x யார் வேணா இருக்கலாம், அந்த உள்ளுக்குள்ள எவ்வளவு இருக்குன்னு தெரியாது. அந்த எக்ஸ்ல பர்டிகுலர் வேல்யூ சொல்லும் போதுனா அவன் சி எக்ஸ் ஈக்குவல் டு சின்னு எடுத்து இவனுக்கு மட்டும் சாட்டிஸ்ஃபை ஆகுங்கிற மாதிரி நம்ம மென்ஷன் பண்றதா வந்து இங்க வந்து தேர் எக்ஸிஸோட கான்செப்ட். சரிங்களாமா? இப்போ இதை வச்சுட்டு நார்மலா வேட் டிபெண்ட் பண்றாங்க. நார்மலா தியரிட்டிக்கல் கொடுக்கும்போது நம்ம எதுவுமே இங்க இல்லை, ஒரு சிங்கிள் நம்பர்ஸ்க்கு நம்ம டிபெண்ட் பண்ற மாதிரி பண்றோம். சரிங்களா? இது பாருங்க, ஒரு சிங்கிள் நம்பர் தான் மை வில் ஐ அப்படிங்கிறது வந்து சிங்கிள் நம்பர்ஸ் தான் டிபெண்ட் பண்றோம். அதனால இங்க 10 பெருசா பிரச்சனை கிடையாது. இதே பாத்தீங்கன்னா இந்த வேர்ட்ஸ் பாத்தீங்கன்னா காமன் வேர்டா கொடுத்துருந்தாங்கன்னா, இப்ப மழை வருது, மழை வருதுன்னா நமக்கு மட்டும் தான் வரப்போதா? சரி, அப்ப ரெயின் வந்து நமக்கு மட்டும் தான் வரப்போதா? அப்ப ரெயின்ங்கிறது எல்லா பீப்புளுக்கும் வரப்போகுது. அப்ப எல்லா பீப்புளோட இது என்ன ஆகும், அனலைஸ் பண்ணும்போது மேபி பாசிட்டிவ் நடக்கலாம், இல்லை நெகட்டிவ் நடக்கலாம். இப்போ அக்ரிகல்ச்சர் எடுத்துட்டா ஓகே, அவங்க லேண்டுக்கு வந்து நம்மளுக்கு பிரச்சனை இல்லை, எதுவும் நார்மலா இருக்கும். இதே நம்ம வெளியே போக வேண்டிய பிளான் அப்படிங்கும்போது நம்ம பிளான் பண்றது வந்து மேபி நிறைய மழை வந்து ரோட்ல ஃபுல்லா இருக்குதுன்னா நம்ம வந்து போறதுக்கு வந்து நம்ம டிஸ்டர்ப் ஆகும். அப்போ மழை வர்றது வந்து எல்லாத்துக்குமே பாதிப்பு ஆகலாம், இல்லை எல்லாத்துக்குமே வந்து பாசிட்டிவாக நடக்கலாம். அப்போ அதை பொறுத்து நம்மளுக்கு டிபெண்ட் ஆகும், அந்த கிளைமேட்டை பொறுத்து அண்ட் பிளேஸை பொறுத்து நம்மளுக்கு மாறும். சரிங்களா? அப்போ இதை வந்து என்னது, ஒருத்தருக்கு மட்டும் நடக்குமா? இது ஒருத்தருக்கு மட்டும் நடக்காது, இது மேபி எல்லாத்துக்குமே நடக்கலாம். சரிங்களா? மழைங்கிறது எல்லாத்துக்குமே நடக்கும். ஒரு பர்டிகுலர் மெம்பர்ஸ்க்கு மட்டும் மழைங்கிறது கேப்பியா இருக்கலாம். ஒரு எல்லாத்துக்குமே வந்து கேப்பினா எப்போ இருக்கும், நம்ம நாள் மழை பெஞ்சு பெய்யாம இருக்கும், மறுபடியும் பெஞ்சுன்னா மழை கேப்பி இருக்கும். அதே தினமும் பேஞ்சிட்டு இருக்குதுன்னு என்ன ஆகும், அந்த இடத்துல ஃபுல்லா வெள்ளமா இருக்கும். அப்போ வெள்ளம் வந்து இருக்கிற மழை பெய்யுற மாதிரி இருக்கும். அப்போ அந்த மாதிரி கண்டிஷனுக்கு தான் நம்ம வந்து இங்கே டிபெண்ட் பண்ணுறோம். ஒரு சிங்கிள் நம்பர்ஸ் டிபெண்ட் பண்றது வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கலாம். பட் ஓவரால் ஸ்டேட்மெண்ட் பண்ணும்போது இந்த குவாலிட்டி பிளேயர்ஸ் வந்து நம்ம டிபெண்ட் ஆகும். ஓவரால் டிபெண்ட் பண்ணும்போது எப்படி ஆகுறது தான் வந்து இந்த ப்ராப்ளத்தோட கன்க்ளூஷனாக இருக்கும். சரிங்களா? இந்த ப்ராப்ளம் எப்படி எழுதுறாங்க, எப்படி எழுதுறாங்களா, தேர் எக்ஸிஸ்ட் எழுதுறாங்களாங்கிறத வந்து மீன் பண்ணி சொல்லியிருப்பாங்க. இந்த எக்ஸாம்பிள் பார்த்து உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும்.